ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபில்லர்ஸோட ஒரு 10 இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இது வந்து கிளாஸ் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுறதுக்கான ஒரு 10 இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டான ரூல்ஸ். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர் அப்படின்னா கூட இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 5 to 6 கொஸ்டின்ஸ் கேட்குற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஃபார் க்ளோஸ் டெஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த தீம் ஆஃப் தட் பர்டிகுலர் பேசேஜ். ஓகேவா? ஸோ அந்த ஹோல் பேசேஜ் வந்து என்ன கொடுக்குறாங்க, என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சென்ட்ரல் ஐடியாவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த பிளாங்க் இருக்கக்கூடிய லைனை மட்டும் ரீட் பண்ணுங்கள், ரீட் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆப்ஷன்ஸை பார்த்து ஆன்சர் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் எஸ் மேபி சொல்லலாம். அது நமக்கு எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த பிளாங்க்ல என்ன ஆப்ஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஹோல் டாப்பிக்கோட நாலேஜ் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இண்டிவிஜுவலாக நம்ம கெஸ் பண்ண முடியாது. அப்படி கெஸ் பண்ணுற பட்சத்தில் அது மோஸ்ட்லி என்ன ஆகிடும் அப்படின்னா தப்பாக போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த கிவன் பேசேஜ் அண்ட் த டோன் ஆஃப் தி பேசேஜ். ஏன் அப்படின்னா அது கெஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுற எலிமினேஷன் மெத்தட் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா அந்த டாப்பிக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்மந்தமே இல்லாத ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். அது மாதிரி இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் பாசிட்டிவ் வேர்ட் இன் தட் பர்டிகுலர் பிளாங்க் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி எலிமினேட் தி நெகட்டிவ் வேர்ட்ஸ். புரிஞ்சிச்சா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தப்பான ஆப்ஷன்ஸை வந்து ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். 2 ஆப்ஷன்ஸை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், வேர்ட்ஸை வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து கிராமட்டிக்கலி இன்கரெக்ட் அப்படிங்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ நீட் அன் அட்ஜெக்டிவ் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி எலிமினேட் அன் ஆப்ஷன் ஃப்ரம் அட்வர்ப். புரிஞ்சிச்சா? ஸோ கிராமட்டிக்கலி இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸை வந்து யூ கேன் ஈஸிலி எலிமினேட். அதே மாதிரி அந்த சென்டென்ஸுக்கு ஆப்போசிட் மீனிங் கொடுக்கக்கூடிய எஸ் அதான் என்னதுன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான வேர்ட்ஸ். அப்படிங்கிறப்போ பாசிட்டிவ் வேணும் அப்படின்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அந்த டோனுக்கு செட்டே ஆகாத வார்த்தைகளை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுற மெத்தட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஈஸிலி எலிமினேட் 3 ஆப்ஷன்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு சூஸ் ஒன்லி 1 ஆன்சர் ஃப்ரம் த கிவன் 2 ஆப்ஷன்ஸ். புரிஞ்சிச்சா? அந்த 2 ஆப்ஷன்லேருந்து என்ன பண்ணுறது, 1 சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த டெக்னிக்கை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா கற்றுக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா கிராமர் க்ளூஸை வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்படின்னா டென்ஸோட கன்சிஸ்டன்சியை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணுன்னா பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்டை கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸில் கொடுத்துட்டு அப்புறம் அண்டு கொடுத்து இங்கே ஒரு பிளாங்க் கொடுத்துட்டு ஃபுல் சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இங்கே பாஸ்ட் டென்ஸ் வரப்போ இங்கே என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மிச்ச டென்ஸை வந்து என்ன பண்ணலாம், நம்ம எலிமினேட் பண்ணலாம். பாஸ்ட் டென்ஸ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அப்போ டென்ஸ் கன்சிஸ்டன்சியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேஷ் கொடுத்து ஏதோ பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த கண்டிப்பாக அந்த டேஷில் என்ன வந்திருக்கணும், எனக்கு வெர்போட எஸ் சேர்த்து எழுதியிருக்கணும் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கணும். ஆர்டிகிள்ஸையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிளாங்க் இருக்குது, இங்கே வந்து ஹானரபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக என்ன வந்திருக்கணும், எனக்கு ஆன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கணும். இல்லை அப்படின்னா இங்கே எனக்கு ஆன் கொடுத்துட்டு இங்கே டேஷ் கொடுத்துருக்குறாங்க, கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துருக்குறாங்கன்னா அப்போ இங்கே கொடுத்துருக்குற வார்த்தை வந்து இந்த வவல்ஸை பொறுத்தும் இந்த கான்சனன்ட் தேன்ற ஆர்டிக்கிளை பொறுத்தும் எனக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். புரிஞ்சுதா? அதே மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸை வச்சும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். கன்ஜெக்ஷனை பொறுத்தும் நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிராமரை வச்சு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிஸ்மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து யூ கேன் ஈஸிலி எலிமினேட். அடுத்து பார்த்தோன்னா லாஜிக்கல் கனெக்டர்ஸை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யுவர் பேசேஜ் இஸ் ஃபார் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஹவவர், ஆல்தோ அண்ட் எட் அப்படிங்கிற வேர்ட்ஸ். இல்லை யூ ஹேவ் டு யூஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னா தேர் ஃபோர் ஸோ அஸ் அ ரிசல்ட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் கண்டினியூஷனுக்கு தேடலாம். அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் ஃபார் சர்ச்சிங் ஃபார் கண்டினியூஷன் அப்படின்னா யூ கேன் ஆட் வேர்ட்ஸ் லைக் ஆல்சோ இன் அடிஷன் டு சிமிலர்லி. புரிஞ்சிச்சா? இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ என்ன வேர்ட்ஸ் இதை அதுக்கு அடுத்து வரும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம ஃபில்லர்ஸில் பார்த்த அதே கொலகேஷன்ஸ் இஸ் நத்திங் பட் எ பேர் ஆஃப் வேர்ட்ஸ். யூஸ்வலாகவே ஒரு சில வேர்ட்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும், நேச்சுரலாக தான் கோ அதாவது டுகெதராக ஒன்றா தான் வரும். அப்படிப்பட்ட வேர்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி, இட்ஸ் அ ரெயின், மேக் அ டெசிஷன். ஓகேவா?
இட்ஸ் நாட் டூ எ மிஸ்டேக், இட்ஸ் என்னதுன்னா கமிட் அ மிஸ்டேக், இல்லை அப்படின்னா மேக் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொலோகேஷன்ஸை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த டோனை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வேர்ட்ஸை வந்து கெஸ் பண்ணலாம். இஃப் இட் இஸ் அ பாசிட்டிவ் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதையுமே நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. பேசேஜ் ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஃபார்மலாக இருக்குதுன்னு நம்ம கேஷுவல் வேர்ட்ஸ் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? பேசேஜை ரீட் பண்ணுறதுக்கான மெயின் விஷயமே என்னென்னா அந்த டோனை பொறுத்து நம்மளோட வேர்ட்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோன்னா அந்த பிளாங்கை சுற்றி என்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஹிண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், the company's profits have been steadily dash over the last year அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன ஆகுது அப்படின்னா கடந்த வருஷமாக அது என்ன ஆகுது, ஸ்டெடிலியாக என்ன ஆகுது, ப்ராஃபிட் என்ன ஆகும், ஸ்டெடியாக ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா டிக்ரீஸ் ஆகலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அந்த பேசேஜோட டோனை பொறுத்து இதுக்கு அடுத்து அவங்க எய்தர் நெகட்டிவாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்டெடியாக அது என்ன ஆகுது, நெகட்டிவாக டிக்ரீஸ் ஆகுது. இல்லை இந்த இடத்துல பாசிட்டிவாக பேசுகிறாங்க, கம்பெனி ரொம்ப நல்லா வந்துருச்சு, கம்பெனி வந்து டேர்ன் ஓவர் பயங்கரமாக எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசியிருக்கிறாங்கன்னா ப்ராஃபிட் இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன ஆகும், ஸ்டெடியாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போது இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணுறேன், டோன் ஆஃப் த பேசேஜையும் யூஸ் பண்ணுறேன், இந்த வேர்ட்ஸையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் பண்ணுறேன். ப்ராஃபிட் ஸ்டெடியாக என்ன மட்டும்தான் ஆக முடியும், எய்தர் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா டிக்ரீஸ் ஆகலாம். புரிஞ்சிச்சா? அப்போது இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேர்ட்ஸ் க்ளூவை வச்சும் ஆன்சரை வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம மேலே எக்ஸாம்பிளில் சூஸ் பண்ணோம் இல்லையா, அதே எக்ஸாம்பிள் தான். கம்பெனியோட ப்ராஃபிட் ஸ்டெடியாக என்ன ஆகுது, ஸ்டெடிலி டேஷ் அப்படிங்கிறப்போ எய்தர் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அப்போ ஆப்ஷனை பார்த்தா தான் நான் என்ன செய்ய முடியும், ஆன்சரை வந்து போட முடியும். பட் பிஃபோர் லுக்கிங் ஃபார் தி ஆப்ஷன், பட் யூ ஷுட் ப்ரீஃபிட் த வேர்ட் பை யுவர் ஓன். ஓகேவா? உங்களால் அந்த இடத்துல வாசித்து பார்த்து என்ன வார்த்தை போடலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் தமிழில் மட்டுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கெஸ் பண்ணி பாருங்கள், ப்ரீஃபிட் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தாலும் என்ன பண்ணலான்னா ஈஸியாக நம்ம ஆன்சரை வந்து போட்டுடலாம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்க் என்ன அப்படின்னா, யூ ஷுட் have a strong vocabulary skill. If you have a vocabulary skill apna you can score maximum marks in English. And last thing என்னன்னா, you should practice every day. டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷில் வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். 30 கொஸ்டின்ஸ் இருக்குது, 40 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் இந்த 40ல் 25+ மார்க் எடுக்கிறது என்ன பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப மெனக்கெடாமல் ஈஸியாக எடுக்க முடியும். கொஸ்டின்ஸை தேடி தேடி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக மார்க்கை வந்து நம்ம இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷ் ப்ரிலிம்ஸை தாண்டி என்னை கேட்டிங்க அப்படின்னா மெயின்ஸில் ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னால் அது இங்கிலீஷ் மட்டும்தான். அதை என்ன பண்ணணும், கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் மட்டும்தான் தேவை, பயங்கரமாக மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.